என்னடா கல்லு உடைச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இது ஒரு வகையான கிளே, அதாவது மண்ணு தான். இது களிமண் மாதிரி அவ்வளோ கெட்டியா இருக்கும். இது பேர் தான் முல்தானி மட்டி. சோ இந்த முல்தானி மட்டி வந்து நம்ம ஸ்கின்க்கு போட்டோம் அப்படின்னா க்ளோவா இருக்கும், பிரைட் ஆகும், சன் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. என்னடா அது உண்மை கிடையாதுன்னா, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுற மாதிரி அதை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முல்தானி மட்டியை தண்ணியில போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது இது பவுடர்லயும் இருக்கும், இந்த மாதிரி கட்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி கட்டியா இருந்ததுன்னா உடச்சு அதை பவுடர் பண்ணிக்கலாம். சோ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப ட்ரை ஆக்கி ஸ்கின்னையே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து கிளேங்கிறதால இதுல வந்து ட்ரை ஆக்குறதுக்கான அந்த எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்குது. சோ இது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் ஆட் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இதே நீங்க ஆயில் ஸ்கின்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாம் உறிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கண்டிப்பா இது கொடுக்கும். ஆனா அப்போ வந்து நீங்க பாலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லையோ ஆட் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டர் அப்படி இல்லைன்னா லெமன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரியான இன்கிரீடியன்ட் வந்து எது சூட் ஆகுமோ, எது பெனிஃபிட் கொடுக்குமோ அப்படி நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அவங்க யூஸ் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நானும் யூஸ் பண்றேன்னா அவங்களோட ஸ்கின் டைப் மாதிரியே உங்களோட ஸ்கின் டைப் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் டைப் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இன்கிரீடியன்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.